அது ஒரு நார்மல் தானே, அதில் என்ன இருக்கு பாருங்க. F8 R8 எடுத்தால் நான் தான் ஜெயிப்பேன். இப்போ F40 எடுக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக டவுட்டு தான். சுகர் வந்து டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு வந்து பிளட்டு கட் ஆனால் கிளாட் ஆகாதுன்றாங்களே, அப்படியா? பிளட்டு நிறைய போகுன்றாங்களே, அப்படியா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, போதுங்க, பரவாயில்லையே. இல்லை இது போகும், பட் ஹேண்டிலிங் சரியில்லை, வச்சிருவேன் டக்குன்னு. அந்த R8 மாதிரி என்னால் ஓட்ட முடியாது. இதுவே வச்சிருக்கேன். ஏன் உங்களால் ஸ்பீடு வர முடியல? இல்லை, டாப் கம்மியாக வச்சுருக்கேன். ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஒருவேளை அதனால தான் ஹேண்டில் அது ஆகுது. பட் அந்த இது சாக்ரிஃபைஸ் ஆகிடுச்சு, ஸ்பீடு பவர் பண்ணி வருது. வேணுன்ட்டு கேம் டிசைன் பண்ண மசில் கார்னா என்னன்னு தெரியாது. மசில் கார் ஆமாம், டார்ஜ் கூட எனக்கு அதாவது ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரு நல்லா இருந்துச்சு. டார்ஜ் நிறையா ஆமாம், அது ஆக்சுவலாக டர்ன் பண்ணாமல் ஒரு ஸ்பெசிஃபிக் இல்லை, ஒரு ஸ்பெசிஃபிக் இருக்குது டார்ஜ் இதில். அது வச்சா சூப்பராக போகும்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலாக க்ரிப். ஆமாம், யூடியூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த கார் இஸ் மேட் ஃபார் க்ரிப்பு. இல்லை ஆக்சுவலி ட்ரிஃப்ட்டு. இட் இஸ் அ ட்ரிஃப்டிங் கார். நீ க்ரிப் போட்டிங்கன்னா ஒழுங்காகவே ஓட்ட முடியாது. புல் செட்டுன்னு சொன்னான். எனக்கு ட்ரிஃப்ட் ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் பழைய செட்டிங். ட்ரிஃப்ட் ஆகுது. ஆமாம், ட்ரிஃப்ட் செட். உங்களுக்கு ட்ரிஃப்ட் வருங்க. எனக்கு பிரேக் டு டேப், க்ரூஸ் டு டேப் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் அடிச்சு நான் எடுத்துக்கலாம். அதுலேயே நேச்சுரலாகவே ட்ரிஃப்ட் ஆகும். ஓ, எல்லாம் ஆஃப் பண்ணி கூட ட்ரிஃப்ட் ஆகும். ஆமாம், ஏன்னா 30% ட்ரிஃப்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். முடிச்ச காரில் நான் ரைட்லேருந்து போயிட்டீங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது ரோடு, ஸோ ஈஸியாக போகலாம். நீங்கள் டிராஃபிக்கு சின்னதாக இருந்தால் தான் இடிச்சு போகணும். இல்லை, இதுலேயும் ஒரு சில இடத்துல குட்டி இடம் ரோடு வருது. அப்போ கொஞ்சம் கேட்கலாம் போகணும். சொன்னேன் நான் கணேஷ்கிட்ட இந்த மாதிரி. இல்லை, அப்படி சொல்ல அவர் எப்படி தெரியுமா சொன்னாங்க. என்ன தம்பி 4 நாளில் போகிறேன், என்ன